வணக்கம். இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். பெஹல்காம்ல நடந்த அந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையில மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பதற்றமான சூழல் தான் தற்பொழுது வரைக்கும் நீடித்து வருது. கடந்த 24 மணி நேரத்தில் பார்க்கும் பொழுது இந்த தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காரு. இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் எந்த விதத்திலும் பொறுப்பு கிடையாது அப்படின்றத தொடர்ச்சியாக அவங்க மறுத்துக்கிட்டு வராங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வெளிப்படையான விசாரணைக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்றதையும் அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இந்தியா தரப்பிலிருந்து நேற்றிலிருந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் பகுதிகளில் முழுவதுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு தேடுதல் வேட்டையும் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்களையும் விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. இதை தாண்டி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்த பாதுகாப்பு தொடர்பாக மிகப்பெரிய அளவுக்கு கண்டனமும் தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா நாடுகளுமே இந்த தீவிரவாதம் தொடர்பாக ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கணும். இதை தாண்டி மிக முக்கியமான சில ஒத்துழைப்புகளும் கொடுக்கணும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் மட்டுமல்லாம அமெரிக்காவினுடைய உளவுத்துறை தலைவரும் இந்த தாக்குதல் தொடர்பாக ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு நாங்க சில உதவிகளையும் செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெஹல்காம் தாக்குதல்ல மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு முக்கியமான ஒரு முடிவும் எடுத்திருக்காங்க. இதை எல்லாத்த பத்தியும் தான் இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்க போறோம்.